ஹே ஹாய் கைஸ். எஸ், நான் வந்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து முதுகு வலியாக இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் அ பில்லோ ஃபார் மை சப்போர்ட். ஓகே 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 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, லவ் அப்டேட் வந்து எந்த மாதிரி இருக்குது, லைக் ஓகே இன் யோர் ரிலேஷன்ஷிப் ஆர் இன் யோர் ஃபேமிலி பாண்டிங் ஆர் எனி திங். இட் குட் பி லைக் ஹவுஸ் யர் பாண்டிங் அப்படின்றத வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ லவ் அப்டேட் ஃபார் த அப்கமிங் டேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். லவ் அப்டேட் ஃபார் த அப்கமிங் டேஸ். ஓகே, நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட மனிதா ஐம் அ டாரோ ரீடர். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆஷா கண்டிப்பாக வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, இல்லைனா வந்து லைக் பண்ணுங்கள். இட் வில் ஆல்சோ லைக் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை, ஒன் பண்ணுறதில்ல. பட் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்றது நீங்கள் லைக் பண்ணுறதை, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் எனக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைக் 10 days once or 20 days once or 20 days once வந்து I'll come live and I'll do one free card reading வந்து பண்ணுவேன். ஐ திங்க் ஐ ஹவ் டன் திஸ் ஆன் லாஸ்ட் சண்டே வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதை தாண்டி வந்து எப்பயுமே வந்து டேரோ அப்படின்றது ஒரு கைடன்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றி விதியை கொண்டு மதியாக வெல்லலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது டேரோ will help you out. It has helped me a lot. ஸோ உங்களுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இதை தாண்டி எஸ், எப்பயும் போல் 3 பைல்ஸ் வந்து நான் எடுப்பேன். உங்களுக்கு என்ன பைல் வேணும் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கான இது வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே, உங்களோட 3 கிறிஸ்டல்ஸ் இது தான். ஹோப்ஃபுல்லி லைக் உங்களோட கிறிஸ்டல் என்னன்றது சூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலுக்கு வந்து பார்க்க போகிறோம். எப்பயும் போல தான் லைக் உங்களோட அவுட்கம் என்ன அப்படின்றது பார்ப்போம், ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். அதை தாண்டி ஒரு அட்வைஸ் கார்டும் வந்து நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். ஓகே ஓகே love update for the people who have chosen the first crystal. Love update, love update, love update, love update, love update, please. Love update, 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 love update. ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 10 of cups. ஓகே, ஸ்டெபிலிட்டி, ப்ராப்பர் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் எவ்ரிதிங் லுக்ஸ் குட். ஓகே, ஓவரால் எனர்ஜி ரிகார்டிங் யுவர் லவ் லைஃப் வந்து பார்க்குறச்சு ப்ராப்பர் கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. பட் உங்களுடைய ஓவரால் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ மூமெண்ட், பட் லிட்டில் பிட்டாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சம்திங் லைக் ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம், ஏதோ ஒரு சேஞ்ச், ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு திடீர்னு ஒரு நடந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளோ, நல்ல ஒரு இதில் வந்து போயிட்டே இருந்த உங்களோட விஷயம் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 of wands வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிவர்ஸில் வந்து வருது. ஓகே, ஒரு மூமெண்ட்டே வந்து இல்லை. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 8 of wands வந்துட்டு ஒரு அப்ரைட், அதாவது நேராக வந்து வர்றப்ப எப்பயுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட், ஒரு சேஞ்சு, ஒரு நல்ல நியூஸ் இஸ் கம்மிங் இன் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் 8 of wands வந்து ரிவர்ஸில் வர்றப்ப தெர் இஸ் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். லாட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி வந்து சொல்லலாம். நிறைய டிலேஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். லேக் ஆஃப் டிரெக்ஷன், உங்களோட லவ் லைஃபோட டிரெக்ஷனே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேறு மாதிரி திசை மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து கூட வந்து சொல்லலாம். எஸ், ஸோ அதை என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். நம்ம வந்து இப்போ வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, Ten of Cups is here.
உங்களுடைய ஓவரால் எனர்ஜி 10 ஆஃப் கப்ஸ். ஸோ என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்றத பார்ப்போம். நிறைய அன்சர்டனிட்டி வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் வந்து இருக்குது இல்லை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டிரெக்ஷன் வந்து ரொம்ப 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 தப்பாக இருக்குது, நிறைய ட்ரூத், நிறைய உண்மைகள் வந்து மறைக்கப்படுதோ அப்படின்னு வந்து தோணுது. யூனோ மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், மூணாவது மனுஷங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருந்தாலும் இருக்கலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இல்யூஷன், ஓகே, ஒரு ரியாலிட்டியே வந்து கிடையாது உங்களுடைய மேரேஜ் லைஃபோ இல்லை உங்களுடைய லவ் லைஃபோ வந்து பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் அ ரியாலிட்டி இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் லவ் லைஃப். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே 3 of Swords, ஓகே, இதை பாருங்களேன், இதை பார்த்தாலே வந்து தெரியும் லாட் ஆஃப் பெயின், லாட் ஆஃப் சஃபரிங் இஸ் ஹேப்பனிங். ஐ ஃபீல் லைக் there is இதில் வந்து இன்னொரு கார்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டில் 3 அம்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நுழைஞ்சிருக்கும். ஸோ இட் டெஃபினெட்லி மீன்ஸ் தட் யாரோ ஒருத்தரோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்குது. அதனால வந்து உங்களுடைய லவ் லைஃப், உங்களோட இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட டிரெக்ஷனே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக வந்து இருக்குது, ஒரு ஸ்டேபிள்னஸ், அதாவது நிலையான பாடே வந்து கிடையாது உங்களுடைய லவ் லைஃப். ஒரு லவ் அப்டேட் மெசேஜில் வந்து பார்க்குறச்ச நல்ல நேராக ஓடிட்டு இருந்த ஒரு குதிரை வண்டியில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்து பிசைஞ்சு இதெல்லாம் வந்து பண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய லேக் ஆஃப் டிரெக்ஷன், இட்ஸ் நாட் கோயிங் இன் அ வெரி ரைட், அதாவது சரியான ஒரு பாதையிலே வந்து போகலையோ அப்படின்னு வந்து தோணுது. அந்த 3 கார்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உண்மைகள் வந்து ஏதோ வந்து உண்மை இதாக வந்து இருக்கலாம், இல்லைன்னா அன்சர்டனிட்டி அதாவது வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே ஓகேங்க, அட்வைஸ் கார்டு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து பியாண்டாக நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்றத வந்து தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர் ஆரக்கிள் கார்ட்ஸோட அட்வைஸ். ஓகே, யூ ஹாவ் டு சி பியாண்ட் த கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, நீங்கள் வந்து டெம்பரவரியாக வந்துட்டு ஒன்றுமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு இல்லை வந்துட்டு லைக் டெம்பரவரியாக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நடக்கிறத பற்றியே வந்து நீங்கள் யோசிச்சிட்டே வந்து இருக்கலாம். பட் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறத தாண்டி பியாண்டாக வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து டேரோ கார்ட்ஸ் வந்து சொல்ல ஐ மீன் அட்வைஸ் கார்டு வந்து சொல்ல வருது. ஓகே, இன்னொரு கார்டு பார்க்கலாம். செட் யுவர் சைட்ஸ் ஹையர். உங்களுடைய கோல்ஸோ இல்லை உங்களுடைய நிலைப்பாடையோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், இல்லைன்னா உங்களுடைய பர்செப்ஷன், உங்களுடைய பார்க்குற பார்வையை வந்து சொல்லலாம். ஸோ அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஓவராலாக எனக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வரப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய பர்செப்ஷனை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்து வைக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி தூரமாக வச்சு பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களோட அர்த்தங்கள் வந்து புரியும். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போதே பற்றியே வந்து யோசிக்காதீங்க. ஓகே, லிவ் இன் த ப்ரெசன்ட், பட் இந்த கரண்ட் சுச்சுவேஷனை தாண்டி வந்துட்டு என்ன சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு இம்மெச்சூர் பீப்புள் ஈகோ கிளாஷஸ்க்காக இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. அவங்களோட பாயிண்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு லவ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஐ வாண்ட் டு வின், ஓகே, ஐ வாண்ட் டு இன்சல்ட் பீப்புள். ஏன்னா அவங்களுக்குலாம் நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நிறைய இது வந்து இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை தான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ நீங்கள் ஆர்கியூமெண்ட்டை ஜெயிச்சிட்டா லைக் லைக் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்கர் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தரப்போகிறாங்களா? கிடையாது. ஓகே, லைக் சென்சிபிளாக வந்து இருக்கணும், அதுதான் வந்து இப்போ புரிஞ்சு நடந்துக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய பர்செப்ஷன் வந்து கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பயுமே வந்து
ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், நம்பிக்கை, அதாவது சுயமரியாதை அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் வந்து கிடையாது. பட் நம்ம சொசைட்டி வந்து அப்படி தான் வந்துட்டு ரொம்ப 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 புல்ஷிட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னோ செல்ஃப் மரியாதை தேவையில்லை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து தேவையில்லை, யார் என்ன பண்ணாலும் வந்து அமைதியாக போகணும். That is totally bullshit. I don't know whether to say the word, but totally. The chariot, why the chariot is here, 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 I see a lot of மேபி லைக் சில பேருக்கு வந்துட்டு நிறைய ஒரு ஒரு பிரேக்கப் ஆயிருந்திருக்கலாம். நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களுக்கு நிறைய பிரேக்கப் ஆயிருந்திருக்கலாம். இல்லைன்னா மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ்னால நீங்கள் வந்து ரொம்ப 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 வந்து பெயின் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம். அதை ஹீல் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு உங்களோட முயற்சிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிற தருணங்கள் வந்து நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 of cups 3 of cups. ஓகே, லைக் இதுனும் வந்துட்டு நல்ல ஒரு கப்பல், நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன், நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நல்ல ஒரு கமிட்டட் பார்ட்னர்ஸ். ஓகே, வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டே இருக்கிறச்சு ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அதுலேருந்து ஒரு ஹீலிங் அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்ததுல வந்து ஒரு பிரேக் ஆகி லைக் உங்களோட அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகிட்டு வர்றீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து இதில் வந்து தோணுது. அதுலேருந்து சரி பண்ணுறதுக்கு உங்களை வந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அப்படின்றது வந்து தோணுது. ஓகே, தெர் இஸ் நோ ப்ராப்பர் பேலன்ஸ். உங்களுடைய பேலன்ஸ் வந்துட்டு ஐ ஃபீல் லைக் ஒரு சரியான ஒரு இதே இல்லை, ஒரு பேலன்ஸே வந்து இல்லை. ஓகே, லைக் ஒரு பர்சன் ஹையாக ஒரு பர்சன் லோவாக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா த பர்சன் அந்த ஒரு பர்சன் உங்களோட லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு மேபி இன் அண்ட் அவுட் அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய வந்து இருக்குது. ஓகே, லைக் ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்டடாக வந்து இல்லாமல் இன் அண்ட் அவுட் இருக்குது. இல்லை இது ரிலேஷன்ஷிப் தானா, இது இல்லையா, இது வந்து ப்ராப்பர் ஒரு மேரேஜ் லைஃப் தானா இல்லையா அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து இருக்குது. ஒன் செகண்ட். ஐ டோன்ட் சி கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் என்னால் இங்கே வந்து பார்க்க முடியல. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தட் இஸ் நோ ப்ராப்பர் கமிட்மெண்ட். ஒரு கமிட்மெண்ட் இல்லையோ, நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்படுதோ, நிறைய விஷயங்கள் வந்து படுறீங்களோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே வந்து எனக்கு வந்து பார்க்க முடியுது. யா ஒரு ப்ராப்பர் பேலன்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இல்லை. எக்ஸாக்ட்லி, ஏன்னா டவர் மூமெண்ட் வந்து நமக்கு அப்படி தான் சொல்லணும். நல்லா வந்து போயிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து கழட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து எனக்கு இங்கே வந்து தெரியுது. அப்சல்யூட்லி, பிகாஸ் நல்லா போயிட்டு இருந்தது, நல்ல ஒரு கனெக்ஷன். பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா when I ask about commitment, when I ask about marriage, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறப்போ நோ, நிறைய எஸ்கேபிசம் இருக்குது அதில்.
லாட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது அதாவது அந்த இன்ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் அவங்களுடைய பயணம், லேக் ஆஃப் டிரெக்ஷனை நோக்கி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வென் இட்ஸ் அபவுட் கமிட்மெண்ட் பீப்புள் இஸ் ரன்னிங் அவே. ஏன்னா ஒரு ப்ராப்பர் மேரேஜ் பற்றி பேசுகிறப்போ ஓடி போகிறது, லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு அஷூரன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லவ் அப்டேட், உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. ஓகே, அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் கேட்டோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்குமெண்ட்டே வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஐ ஹாவ் டு வின், நான் வந்து அங்கே வந்து வின் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து லவ்வோ நீயோ நான் அப்படின்ற வந்து முக்கியம் கிடையாது. கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஈகோக்கு வந்து நிறைய வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கறது, அந்த இடத்துல வந்து நிறைய தலைவலியை வந்து கொடுக்கறது. சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்களாவே இந்த வாழ்க்கையை போய் தேர்ந்தெடுத்து நீங்களாக போய் மாட்டிக்கிறதுக்கான அந்த விஷயங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. நிறைய இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான இது, ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக அமைகிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. லவ் அப்டேட் ரீசெண்டாக வந்து பார்க்குறச்சு அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ 5 of Swords, the Hierophant, the Knight of Swords வந்து பார்க்குறப்ப மோஸ்ட் ப்ராபப்ளி I see the person is running away. I see the person is running away from this. Okay, நமக்கு வந்து இங்கே அதை ஒரு விஷயத்தை விட்டு தவிர்க்கிறது, இல்லைன்னா பெரிய தலைவலியாக இருக்கிறது, அந்த மாதிரி கஷ்டப்படுறது. He was called and நான் சொன்னேன்ல, when you talk about love, the person will run away. When you talk about argument, நான் வந்து சண்டை போடுறேன். நிறைய திருட்டுத்தனம், நிறைய பெட்ரையல், நிறைய இது உங்களுக்கே வந்து தெரியாமல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களை தாண்டி வந்து நடந்துட்டுருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வெரி 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 கேர்ஃபுல் ஆன் திஸ். பிகாஸ் when you talk ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், லாயல்ட்டி ரொம்ப முக்கியம், இன்டெகிரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், ஈக்குவாலிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சில பேருக்கு வந்து சில பசங்களுக்கோ சில பொண்ணுங்களுக்கோ இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வந்து புதுசாக இருக்கும். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருந்தால், ஒரு கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால், ஒரு லவ்னு இருந்தால், தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ஹியர் இன் திஸ், இந்த லவ் அப்டேட்டில் இல்லை. டு பி வெரி ஃப்ராங்க், அது வந்து இல்லை. ஸோ இஃப் யூ கோ பியாண்ட் திஸ், ஓகே இதை தான் வந்து வேணும் அப்படின்னு வந்து போனீங்க அப்படின்னா லைக் ஏதாவது வந்து உங்களோட ஸ்டாண்டர்டை நீங்களே வந்து கம்மி பண்ணிக்காதீங்க. உங்களுக்குன்னு எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நோபடி டிசர்வ்ஸ் ஓகே டு கோ ஃபார் சம்திங் லோ ஸ்டாண்டர்ட். நோபடி டிசர்வ், எல்லாருக்கும் யாருக்குமே அந்த இது வந்து கிடையாது. எல்லாரும் போய் விழணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஓகே கர்மா ஓகே பிளேஸ் அ ரோல். பட் அப்படி ஒன்று இருக்கிறதுனால அங்கேயே போய் கிடந்து இது பண்ணணுன்ற அவசியம் வந்து யாருக்கும் வந்து எதுவும் வந்து கிடையாது. ஸோ உங்களுடைய எந்த ஒரு இதுவும் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களை வந்து இது பண்ணிக்காதீங்க. பிகாஸ் டெஃபினெட்லி இது வந்து பெரிய தலைவலி கொடுக்கும். பெரிய தலைவலி கொடுக்குற ஒரு நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். லைக் ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட், ஒரு லவ்வை பற்றி நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அடிச்சு ஓடி போயிடுவாப்பில். இல்லை அப்படின்னா லைக் இங்கே ஒரு லாயல்ட்டி வந்து மிஸ் ஆகுது. நிறைய திருட்டுத்தனத்தை வந்து பார்க்க முடியுது. பெட்ரையல், திருட்டுத்தனம் அப்படின்னா நமக்கு பின்னாடி போய் பண்ணுறதே திருட்டுத்தனம் தானே. ஒரு ரிலேஷன்ஷிப்னால் நீ முன்னாடி எதுவாக இருந்தாலும் நீ முன்னாடி பண்ணும், எனக்கு தெரியாமல் நீ பின்னாடி பண்ணேன்னா அது வந்து திருட்டுத்தனம் தான். ஓகே, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வந்து கேட்பேன். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ எல்லாத்துக்கும் இது வந்து பொருந்துமான்னு வந்து எனக்கு தெரியல. யாருக்கு பொருந்ததோ அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிறிஸ்டல் போயிடலாம். ஹே ஹாய், செகண்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு லைக் லவ் அப்டேட் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். லவ் அப்டேட் ப்ளீஸ், லவ் அப்டேட் ஃபார் தி பீப்பிள் சூஸ் அந்த செகண்ட் கிறிஸ்டல். லவ் அப்டேட் ப்ளீஸ், லவ் அப்டேட் ப்ளீஸ்.
லாட் ஆஃப் பெயின், யுவர் ஹீலிங். நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைன்னா நிறைய வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க. யூ வாண்ட் டு கிவ் அப். நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு வெளியே வரணும்னு வந்து ரொம்ப 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 யோசிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. யூ வாண்ட் பீஸ் நவ். யூ வாண்ட் பீஸ். டெஃபினெட்லி யூ வாண்ட் பீஸ். யூ வாண்ட் டு கம் அவுட். நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து வெளியே வரணும். ஐ வாண்ட் நீங்கள் ஒரு புதிய பாதையை நோக்கி போகணும். ஒரு புதிய இதையை வந்து நான் நோக்கி போகணும். உங்களுடைய ஓவரால் எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படி தான் வந்து இருக்குது. யூ வாண்ட் டு மூவ். ஏன்னோ அது ஒரு கஷ்டம் தான். அந்த பேக்கேஜோடு தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. அது வந்து நல்லாவே வந்து தெரியுது. நிறைய பேக்கேஜோடு வந்து இருக்கீங்க. யூ வாண்ட் டு கம்ப்ளீட்லி மூவ் ஆன் from this commitment or from this relationship. I want to move on. எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு பி திஸ். எஸ், எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் அட்லீஸ்ட் எனக்கா வந்துட்டு ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு மூவ் ஆன். நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ஒரு மேரேஜ் லைஃப்போ இந்த லைஃப்பை விட்டு நான் வந்து தள்ளி போகணும், இல்லைன்னா விட்டு விலகி போகணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே வந்திருக்கு. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் one relationship. So you want peace, you want something different, you don't want this anymore. அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. சாரி, என்னோட கார்ட்ஸ் கீழே வந்துருச்சு. 1 செகண்ட். ஓகே, கார்ட்ஸ் கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துட்டு உங்களுடைய ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். I feel terribly sorry for you because you're going through a lot. நீங்கள் நிறைய கோ த்ரூ பண்ணிகிட்டே வந்துருக்கீங்க. பிகாஸ் டவர் மூமெண்ட் பார்க்க முடியுது, நிறைய அடியை வந்து பார்க்க முடியுது. இன்னும் நிறைய பேக் ஸ்டாப்பிங், அதாவது நிறைய முதுகில் வந்து உங்களை குத்திருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். நிறைய கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் த பைல் டூ, நீங்கள் ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டே வந்து இருக்கீங்க. அதனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோயின் அ ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு யூ ஹவ் ஆல்மோஸ்ட் கேம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். உங்களுக்கு அட்வைஸ் கார்டு என்ன ஆன்சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். அட்வைஸ் ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் pile 2. Advice card please. What is advice on their love update? What is the advice on their love update? பி பிரேவ் அண்ட் ஹானஸ்ட். ஓகே, ரொம்ப தைரியமாக இருங்க, ரொம்ப உண்மையாக வந்து இருங்க அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கார்டு ஒன் ஆஃப் த கார்டு உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். ஓகே, நம்ம இன்னொரு கார்டு என்ன அட்வைஸ் கொடுக்குதுன்னு வந்து பார்ப்போம். மேபி இது வந்து ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆகலாம், நீங்களும் நினைக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா உங்களுடைய லவ் பார்ட்னர் கூட வந்து நினைக்கலாம். இட் கோஸ் போத் த வேஸ். உங்களுடைய பர்செப்ஷனை வந்து மாற்றுங்க. ஓகே, உங்களுடைய பர்செப்ஷன் என்ன அப்படின்றத வந்து மாற்றுங்க அப்படின்றதான் வந்து நமக்கு இங்கே கார்டு கொடுக்குற அட்வைஸாக வந்து இருக்குது. நான் என்ன அப்படின்றத வந்து தெளிவாக வந்து வாசித்து வந்து காட்டுறேன், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏர் கார்டியன், ரைட்? ஏர் கார்டியன். ஓகே, 92. Nobody's gonna know how they know. சேஞ்ச் த வே யூ திங்க் அண்ட் யூ வில் சேஞ்ச் யுவர் ஹோல் ரியாலிட்டி. ஓகே, உங்களோட தாட்ஸை வந்து மாற்றுங்க, உங்களோட எண்ணங்களை வந்து மாற்றுங்க. உங்களோட எண்ணங்களை வந்து பாசிட்டிவாக வச்சிங்கன்னா பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுங்க. உங்களோட எண்ணங்களை நெகட்டிவாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெகட்டிவிட்டியை தான் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து இங்கே வந்து சொல்லுது. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்கை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சான்ஸ். உங்களுடைய நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸு. ஓகே, நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்றது வந்து கிடையாது. சிலது வந்து சில வந்து தப்பாக வந்து இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து உண்மையே வந்து கிடையாது. ஓகேங்களா? நிறைய கிளாரிட்டி வந்து இல்லை, உங்களுடைய டிரெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து இல்லை. ஸோ
உங்களுடைய பார்வையை மாற்றுங்க, உங்களுடைய பெர்செப்ஷனை மாற்றுங்க, உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அட்வைஸ் பண்ணுது. ஓகே, ஓகே. உங்களுடைய 10 of Swords is clarified by the Magician, Prince of Pentacles. ஓகே, Knight of Pentacles and the Emperor. ஓகே, உங்களுடைய ஹீலிங், அதாவது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் வந்து சரி பண்ணணும், அதில் வந்து சரி பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்கல்ல, உங்களுடைய ஹீலிங்கை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுறீங்க, அதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, அதுக்காக என்னென்னலாம் வந்து பண்ணணுமோ அந்த மாதிரி வேலைகள் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்றத விட உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் வந்து போகிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. லைக் நீங்கள் அந்த உங்களுடைய ஹீலிங் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்டேபிளாக வந்து நான் வந்து இப்போ ரொம்ப வந்து தடுமாறி இருக்கேன், நான் வந்து ப்ராப்பராக இதுக்கு வந்து வரணுன்றதுக்காக நீங்கள் நிறைய ப்ரேயர் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். ஒரு ஸ்டேபிள்னஸ்க்காக, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ப்ராப்பரான ஏதாவது இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லலாம். நிறைய ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே சொல்லலாம். அதுக்காக வந்து மெனக்கடுறீங்க அப்படின்னே கூட நம்ம வந்து சொல்லலாம். உங்களோட இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றதே இல்லை, ஒரு ஸ்பேஸ் அப்படின்றதே வந்து இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அது மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் யூ டெஃபினெட்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பேருன்றதை விட கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டு வெளியே வரணும் அப்படின்னு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கீங்க. ஏன்னா லைக் இட்ஸ் நாட் கிவிங், மேபி லைக் உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் வந்து இருக்கலாம். எப்படி சொல்கிறது, இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கலாம், அதையே நீங்கள் வந்து தொலைச்ச மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணலாம். அட் த சேம் டைம் நான் நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே லைக் நம்ம ஓவரால் எனர்ஜி கார்ட்ஸ் எடுத்ததுலேருந்தும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, செய்கிறீங்க. பட் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றதுல வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்களோ வந்து அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மேலே மட்டும்தான். இல்லைன்னா யார் ஆப்போசிட் பர்சனும் அவங்க நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆப்போசிட் பர்சன் உங்களுடைய லவ் அப்படின்னா நான் வந்து என்னை ஹீல் பண்ணிக்கணும், நான் வந்து இதில் வந்து சரி பண்ணணும், நான் இதுலேருந்து வந்து வெளியே வரணும். இங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இருந்துகிட்டே அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களும் வந்து பண்ணலாம். இல்லைன்னா அதை விட்டு வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எனக்கானது வந்து இல்லை, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரிலேஷன்ஷிப் நல்லாவே வந்து இருந்திருக்கலாம். பட் டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் ஹாப்பினஸ் வந்து இருக்காது, எதுவுமே வந்து இருந்திருக்காது. இல்லை நான் வந்து ஒன்றாவே இல்லைனாலும் நீங்கள் நிறைய கோத்ரூ பண்ணிட்டு நிறைய வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சுட்ருக்கீங்க, நிறைய வந்து அதனால் வந்து கஷ்டத்தை தான் வந்து அனுபவிச்சுட்டே வந்து இருக்கீங்க. யூ வாண்ட் டு ஓகே லைக் பீஸ் எது கொடுக்கும், ஹார்மனி எது கொடுக்கும், ரொம்ப பேஷன்ஸாக ரொம்ப பொறுமையாக வந்து இதை வந்து உங்களுடைய ஹீலிங், இதை வந்து உங்களுடைய அந்த கஷ்டத்துலேருந்து உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து ட்ரை பண்ணிகிட்டே வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து தெரியுது. நம்ம வந்து இதுக்கோட அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். மேபி சில பேர் வந்து ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஜாபில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வந்து போயிருக்கலாம்.
நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது, லைக் பட் யூனோ சோல் கனெக்ஷன் அதெல்லாம் வந்து இருக்குது. பட் டெஃபினெட்லி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப 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 தப்பாயிடுச்சு. யூ ஆர் நாட் டுகெதர் எனிமோர். சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரொம்ப ரொம்ப ரேரு. மேபி யாராவது ஒருத்தர் வந்து பாஸ் அவே ஆகிருக்கலாம், அதை நினச்சி இன்னும் வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். யாராவது வந்து பாஸ் அவேனா புரியுதுல, லைக் யா. ஐ திங்க் நீங்கள் எவ்வளோ தான் வந்து லைக் ஹீலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு வந்து நினச்சாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இதுக்குள்ளேயே தான் வந்து சுழண்டுட்டே வந்து இருக்கீங்களோன்னு வந்து தோணுது. முடிவெடுக்க முடியாமல் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. சி உங்களுக்கு வந்து லைக் கிளாரிட்டி வந்து எல்லாமே இருக்குது, கிளாரிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து விஷயம் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து புரியுது. உங்களுக்கு எதுவும் புரியாமலாம் வந்து இல்லை. ஐ ஃபீல் லைக் நீங்கள் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்களோன்னு வந்து எனக்கு தோணுது. அந்த முடிவெடுக்க வந்து ரொம்ப 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 பயப்படுறீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. அதனாலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது அப்படியே அந்த பிரச்சனையை வந்து வச்சுட்டே வந்திருக்கீங்க. தள்ளியும் வைக்காமல் லைக் ஒரு டெம்பரவரியாகவும் தள்ளி வைக்காமல் அதை முடிக்கணும்னு வந்து ட்ரையும் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு அந்த ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கீங்க. லைக் அது அப்படியே வந்து பிடிச்சி வச்சுட்டே இருக்கீங்க. லைக் ரெண்டு கட்டானா வந்து அப்படியே வந்து உட்காந்து முடிச்சுட்டே வந்து இருக்கீங்க. லைக் இதுதான் வந்து இது வந்து என்ன ஆகும், என்ன மாதிரியான ஒரு இது அப்படின்றது எல்லா ஒரு தெளிவும் இருக்குது. பட் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, அதை அக்செப்ட் பண்ணிக்க, அது ஒத்துக்க உங்களுக்கு வந்து ஒன்று வந்து மனசு இல்லை. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் தைரியம் இல்லைன்னு கூட வந்து சொல்லலாம். யா லைக் நாட் ரெடி, அதுக்கெல்லாம் வந்து ரெடி இல்லை அப்படின்றது கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். பட் டெஃபினெட்லி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச். பட் அட் த சேம் டைம் நீங்கள் தைரியமாக வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடிவு எடுக்கலாம். ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதில் இருக்க போகிறதே வந்து கிடையாது, அது மட்டும் எனக்கு ஷியராக வந்து தெரியுது. யூ கேன் மூவ் ஆன் இஃப் யூ வாண்ட். ஓகே லைக் ஓகே, இதுதான் உங்களுக்கான ஒரு லவ் அப்டேட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச். ஹே ஹாய், நம்ம தேர்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து பார்த்துடலாம். ஓகே, உங்களுடைய லவ் அப்டேட் என்ன அப்படின்றத.
லாட்ஸ் ஆஃப் லவ். ஐ திங்க் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் யாருக்கு மேஸ்குலின் எனர்ஜி லைக் ஃபெமனைன் எனர்ஜி, நான் வந்து மேஸ்குலின் எனர்ஜி ஃபெமனைன், அதாவது ஒரு ஒரு மேஸ்குலின் எனர்ஜி ஃபெமனைன் எனர்ஜி அப்படின்னா வந்து ஒன்றும் வந்து ஒரு பையனுக்கு ஒரு ஃபெமனைன் எனர்ஜி இருக்கிறது, ஒரு பொண்ணுக்கு வந்து மேஸ்குலின் எனர்ஜி இருக்கிறதுலாம் ஒன்றும் பெருசாக வந்து இது கிடையாது. ஸோ மேஸ்குலின் எனர்ஜி ஃபெமனைன் எனர்ஜி அப்படின்னா, மேஸ்குலின் எனர்ஜினா எப்படி பசங்கன்னா வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல், அதாவது ரொம்ப அறிவு சார்ந்து எமோஷன்ஸ் இல்லாமல் வந்திருப்பாங்க. ஃபெமனைன் எனர்ஜி அப்படிங்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ கைஸ் ஆர் ஃபேஸிங் ஈச் அதர். ஓகே, இப்படிதான் வந்து இருந்தது. இது வந்து அப்படி இருக்குது. ஒரு நிமிஷம். வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ் ஆகி வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறச்ச வந்து பார்த்துட்டிங்கன்னா கைஸ் ஆர் ஃபேஸிங் ஈச் அதர், நல்லா ஃபேஸ் பண்ணி வந்துருக்கீங்க. லவ் வந்து இருக்குது. ஒரு பர்சன் வந்து ரொம்ப எமோஷனல் இன்வால்வ்டாக இருக்கலாம், ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து இருக்கலாம். இதில் வந்து எமோஷன்ஸ் இல்லை, பட் ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரெண்டு பேருமே எமோஷன்ஸ் வந்து கிடையாது. எமோஷன்ஸ் வந்து கிடையாது. ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப பேஷன் நிறையா இருக்கும், நிறைய ஒரு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேஷன் வந்து நிறையா இருக்கும். ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து நடத்துப்பாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து இருப்பாங்க. இப்படி தான் அப்படின்னு சொல்லி வகுத்து வாழுதல் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி. பட் ஒரு ரெண்டு பேருமே லவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. நம்ம லவ் அப்டேட் என்ன அப்படின்றத ஃபர்தராக வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஓகே, என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். நிறைய லவ் இருக்குது, பட் லவ்வில் என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம். நல்ல விஷயமா கூட இருக்கலாம், எதுக்கு நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு கார்ட்ஸ். ஐ ஃபீல் லைக் உங்கள் லவ் அப்டேட் ரொம்ப 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 நல்லா இருக்குது, நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக தான் வந்து இது வந்து எனக்கு வந்து தெரியுது. ஓகே, நம்ம இருந்தாலும் வந்து ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸோட அட்வைஸ் கிடையாது அப்படின்றத வந்து பார்ப்போம். உங்கள் மனசில் ஒரு இது இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, அதை எப்பயுமே ஹானர் பண்ணுங்க அப்படின்றதான் வந்து இதோட மீனிங். ஓகே, உங்கள் உள்ளுணர்வு இல்லைன்னா உங்கள் உள் மனசு அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஏதோ ஒரு இன்ட்யூஷன் அதுன்னே வந்து வச்சுக்கோங்களேன். அதை எப்பயுமே ஹானர் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அது என்ன சொல்லுதோ அதை வந்து செய்யுங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இதை இதில் ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேரோட வாக்கும் இதில் நிறையா இருக்குண்ணா. ரெண்டு பேருமே மெனக்கிடுறீங்க அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். அதுதான் நான் சொன்னேன்ல, உங்களுடைய உள்ளுணர்வுகளை வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து நம்புங்க. அது வந்து உங்களுடைய சரியான பாதையில் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகுது, சரியான பாதை தான் வந்து உங்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஓகே, இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அடுத்து என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு பேருமே எஃபோர்ட் போடுறீங்களோ, ரெண்டு பேருமே அந்த ஹாப்பினஸ்க்காக வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு, ஆனால் அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரோட இதுவும் அதில் வந்து இருக்கணும். யா, அது இதில் தெரியுது. மேபி ரைட் நவ் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கலாம், உங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கலாம். பட் ரெண்டு பேருமே அதுக்கான எஃபர்ட் போடுறீங்களோ, மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்களோ அப்படின்னு வந்து அட்லீஸ்ட் ஒரு பர்சன் வந்து நிறைய எஃபர்ட் போடுறாங்கன்னு வந்து தெரியுது. மேபி லைக்
ஐ டோன்ட் சே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றதுலாம் வந்து கிடையாது. ஒரு லிட்டில் அன்ஹாப்பினஸ், ஒரு லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அவ்வளோதானே வந்து தவிர ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் மேரேஜ் ஆனதுக்கான நிறைய இது வந்துருக்கு. ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிறையவே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. டீப் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் வந்து எதுவுமே வந்து இல்லை. மேபி ஒரு குட்டி குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குட்டி குட்டி இது அந்த மாதிரி தான் வந்து இருக்க முடியுது. பட் உங்களுடைய ஒரு பர்சனோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். அதனால வந்துட்டு லைக் இன்னும் டப்புன்னு பேசலாம், அதனால வந்து மன கஷ்டமாகலாம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பார்ப்போம். Page of Pentacles, Six of Cups, Seven of Pentacles. Yeah, like மேபி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். ரெண்டு பேருமே வந்துட்டு லைக் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு லைக் சில டிலேஸ் ஆகுது. இப்போ நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நீங்கள் ஒரு விஷயம் இப்போயே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதிர்பார்க்கலாம். மேபி லைக் அது வந்து நடக்கும். பட் இப்போ இல்லை, லைக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைக் உங்களுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுது, உங்களுடைய கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பார்ட்னர். தேவையில்லாமல் நீங்களாக போட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஒரு டெஸ்ட் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்னு அப்படின்னு வந்தப்போ கடவுள் எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் வைப்பார். எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டு வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. அது டெஸ்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த பர்சன் இப்போ வந்துட்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, திருப்பி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து நான் வந்து சரி பண்ணிட்டேன், நான் என்னோடய மிஸ்டேக்கை வந்து நான் வந்து சரி பண்ணிட்டேனா அப்படின்னு பார்க்குறதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு அதே மாதிரியான ஒரு பர்சன் வேற ஒரு முகஜாடையில் போட்டு வேற ஒரு பர்சனை வந்து வருவார். ஓகே, அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து லெசன். இதெல்லாம் வந்து யாரும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதே வந்து கிடையாது. நம்ம ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை நம்பி நம்ம பாட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கடவுள் வந்து டெஸ்ட் வைப்பார். அந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து பாஸ் ஆகணும். ஏன்னா சும்மா நமக்கு வந்து ஒரு துணை வேணுன்றதுக்காக வந்து பார்க்குறவங்கலாம் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதில் வந்து லைக் அதே மாதிரி தான் நம்ம திருப்பி திருப்பி அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஓகே, நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம், நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போயிடலாம். இப்போ எப்படி 10th பாஸ் ஆகிட்டோம், 11th போகிறோம், 11th பாஸ் ஆகிட்டோம், அந்த மாதிரி இல்லை. அப்படின்னா 10thலேயே 10 வருஷம் உட்காந்துட்டு இருப்பீங்க. இதுதான் அந்த டெஸ்ட். ஓகே, மேபி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துக்கலாம். சின்ன சின்ன சங்கடங்கள் தானே தவிர எனக்கு மேஜராக வந்து எதுவும் தெரியல. மேபி லைக் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான கப்புள் அப்படின்ற இருந்தாலும் வந்து போச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ கிளாஷஸ். ஓகே, சில விஷயங்களை வந்து சில அவேக்கனிங்லாம் வந்து நடக்கும். அதை வந்து புரிஞ்சுக்க தெரியணும். நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட், உங்களோட கமிட்மெண்ட்க்கான ஒரு டெஸ்ட், உங்களுடைய லவ்வுக்கான ஒரு டெஸ்ட். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய இம்மெச்சூரிட்டி அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். குட் பி லைக் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டை, சின்ன சின்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்காக நீங்கள் வந்து பேசிக்காமல் வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப அலோனாக வந்து ஃபீல் பண்ணலாம். அது என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சிருச்சு, இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தேடிட்டிங்கன்னா வந்து கிடையாது. பட் ஐ திங்க் ஒரு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு கொஞ்சம் ஊதி 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 பெருசாகி இது வந்துட்டு பெரிய ஈகோ கிளாஷாக வந்து நிற்கிதோ அப்படின்னு வந்து தோணுது. அவுட்புட் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். மேபி இது வந்து உங்களுக்கு அந்த தனிமையை கொடுக்கலாம். நல்ல ஒரு கனெக்ஷனாக இருந்தது, பட் இப்போ நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். நிறைய சண்டைகள் வருது அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம்.
கண்டிப்பாக ஒரு மேரேஜில் வந்து நிற்கிது, இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் வந்து பிரச்சனையே வந்து நிற்கிது. ஓகே, நிறைய கவலைகள் வந்து படுறீங்க, நிறைய அந்த இன்னும் அந்த அந்த ஈகோ ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேஜராக வந்து இங்கே வந்து தலை தூக்கி தலை விரித்து ஆடுது. ஓகே, சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், பிரச்சனையே வந்து இருக்காது, பட் இன்னும் உங்களுடைய வாய், உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்களே வந்து ஒன்றுமே இல்லாத வந்து பெருசாக்குறது, ஏன்னா நான் தான் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே ஈக்குவலான ஒரு எனர்ஜி அப்படின்றதுனால அங்கே வந்து ப்ராப்ளம் வருது. ஏன்னா நான் விட்டு கொடுக்க போகாத முடியாத ஒரு ஒரு சுச்சுவேஷன்ற மாதிரி. நான் சொன்னேன்ல, லைக் யூ ஹாவ் கிரியேட்டட் ஆன் திஸ் ஒன். நீங்களாவே உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லாத வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. லைக் எது வந்து முடிஞ்சு போச்சோ அதையே நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. லைக் யூ ஆர் நாட் லுக்கிங், அது முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்களை வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தரே வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து காயப்படுத்திக்கிறீங்க. ஐ ஃபீல் லைக் நீங்கள் இதை விட்டு வெளியே வரலாம், பட் நீங்களே உங்களை வந்து இது பண்ணிப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. டெஃபினெட்லி லைக் அந்த ஆர்கியூமெண்ட்ஸு, அந்த ஈகோ, அந்த ஒன்றுமே இல்லாத இது லைக் முடிஞ்சு போன விஷயத்தை தள்ளி வச்சுட்டு லவ் இது பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் உங்களுடைய லைஃப். தயவு செஞ்சு அதை தள்ளி வைங்க. யூ போத் சீன்ஸ் டு பி வெரி மெச்சூர்டாக இருக்கீங்க, பட் பெருசாக்க வேண்டாம். ஆக்கலாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு விஷயம் ஃப்ரம் மை சைட். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சும் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.